தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா என மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். நிதியை தருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என பிரதமர் நரேந்திர மோடிக்கு காட்டமான கேள்வி. அநாகரிகத்தின் அடையாளமே மத்திய அரசுதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். இந்தியை விட்டுவிட்டு இந்தியாவை வளர்க்க பிரதமர் பாடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தேசிய கல்விக் கொள்கை என்பது புதிய கல்விக் கொள்கை அல்ல, காவிக் கொள்கை. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர தேசிய கல்விக் கொள்கை மூலம் முயற்சி நடப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. தென்காசியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன? பெரியார் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கருத்துக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிலடி. தமிழ்நாட்டிற்கு கட்டாய மூன்றாம் மொழி தேவையில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டம். புதிய கல்விக் கொள்கையை விட சிறப்பாக செயல்படும் ஒரு அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும் என்றும் தர்மேந்திர பிரதானுக்கு கேள்வி. மும்மொழியில் கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை தவறாக கூறுவதா? அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில்தான் படிக்கிறார். அதனால் அவருக்குத்தானே அறிவில்லை என்ற அர்த்தம் என்றும் அண்ணாமலை கடும் விமர்சனம். சென்னையில் வருகிற 22ஆம் தேதி நடைபெறும் தொகுதி மறுவரையறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம். கூட்டத்தில் பங்கேற்குமாறு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் தமிழ்நாடு குழு அழைப்பு. தமிழ்நாட்டில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. ஏப்ரல் 8 முதல் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. ஸ்மார்ட் மீட்டருக்கான டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு மின் வாரியம். 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய இருக்கும் நிலையில் 6 கட்டங்களாக மின் இணைப்புகளில் பொருத்த திட்டம். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்கள் விரைந்து கையகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. அதிமுக எம்பி தம்பிதுரையின் கருத்திற்கு புள்ளி விவரத்துடன் தமிழ்நாடு அரசு விளக்கம். அமைச்சர் பொன்முடி மீது சேத்தை வீசிய விவகாரத்தில் கைதான பாஜக பிரமுகர் ராமகிருஷ்ணன் ஜாமீன் கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடுத்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வீட்டு திருமண நிகழ்ச்சி. அனுமதியின்றி பேனர் வைக்கப்பட்டதாக 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு. வேங்கை வயல் வழக்கு விசாரணை வருகிற 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை மாவட்ட நடுவர் நீதிமன்றம். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 பேருக்கும் நீதிமன்றம் மூலம் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை நகலை வழங்கினர். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும்.
3 வார காலத்தில் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு. தமிழ்நாட்டில் வியாழக்கிழமை முதல் வெப்பநிலை படிப்படியாக உயரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இடைவிடாது பெய்த மழை. மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. மாசி மகத்தை முன்னிட்டு விருத்தாச்சலம் மணிமுத்தாற்றில் தீதி கொடுக்க சென்றவர்களை சூழ்ந்த வெள்ளநீர். வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட மக்களுக்கு உதவிய காவலருக்கு குவியம் பாராட்டுகள். கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் விளை நிலங்கள் சேதம். பருத்தி பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்திருப்பதால் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ஸ்ரீவைகுண்டம் பள்ளிச்சுவற்றில் வரையப்பட்டிருந்த சாதிய அடையாளங்கள் மாணவர்களிடம் பெயிண்டை கொடுத்து அழிக்க வைத்த ஆட்சியர் இளம்பகவத். சிறுவர் சிறுமி ஆபாசமாக இருப்பது போன்ற காட்சிகள் இருப்பதாக பேட் கேர்ள் டீசரை நீக்க கோரிய வழக்கு. பேட் கேர்ள் டீசர் தொடர்பாக மத்திய அரசு பதில் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட வட மாநில தொழிலாளர்கள். வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களில் அலை மோதும் கூட்டம். ஈழத்தில் தமிழர்கள் செத்துக் கொண்டிருந்த போது தன்னுடன் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தவர்தான் சீமான். சீமான் மாதிரி ஒருவருக்கு குரல் கொடுத்தால் மக்கள் தவறாக நினைக்க மாட்டார்களா என அண்ணாமலைக்கு நடிகை கேள்வி. மொத்த பாரதிய ஜனதாவும் இறங்கி த்ரிஷா அவர்களுக்காக போராடினாங்களே, குஷ்பு அவர்கள்லாம் பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்களே, என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது ஏன் உங்க கட்சியிலேருந்து யாருமே குரல் கொடுக்கல? ஆனா சீமான் மாதிரி ஒரு போய் நீங்க குரல் கொடுத்தா உங்களையும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அண்ணாமலை அவர்களே? த்ரிஷாவோட விஷயத்துல கோவையில் ஹோலி பண்டிகையை கொண்டாடிய வட மாநில மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி அதீத உற்சாகம். நடிகை சௌந்தர்யா மரணம் குறித்து தவறான தகவல்கள் பரவி வருவதாக அவரது கணவர் ரகு விளக்கம். தனது மனைவியின் மரணம் மற்றும் மோகன்பாபு தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதை நிறுத்தவும் வலியுறுத்தல். மொரீஷியஸ் நாட்டின் 57வது சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பு மற்றும் வீரர்களின் சாகசங்களை கண்டு மெய்சிலிர்த்தார். இந்தியா மொரீஷியஸ் இடையே 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கோல முன்னிலையில் கையெழுத்தானது. பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலை சிறைபிடித்த பலூச் விடுதலை படையினர். ரயில் கடத்தப்பட்ட முதல் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு.
ஐசிசி பிப்ரவரி மாத சிறந்த வீரர் விருதை வென்றார் இந்திய வீரர் சுப்மன் கில். சிறந்த வீராங்கனையாக ஆஸ்திரேலியாவின் அலனா கிங் தேர்வு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.